பயிற்சி 1.4ல் 9th சம். இந்த மாதிரி மாடலில் கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்கோடு வரைஞ்சிக்கணும். என்கோடு மூலியமாக தான் இந்த சம்மை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சென்டரில் 0ன்னு போட்டுக்கிட்டு வலது பக்கமாக பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. +1 2 3 4 அதை வலது பக்கமாகவும், இடது பக்கமாக மைனஸில் எழுதிக்கோங்க. நம்ம கிராஃபில் எழுதுவோம்ல அது மாதிரி எடுத்து எழுதிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 3 இது மாதிரி. அதில் ஒவ்வொன்றும் என்னென்ன வேல்யூன்னு பார்க்கணும். 1ஐ விட பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 1ஐ விட பெரிய நம்பர். 1ஐ விட பெரிய நம்பர்னால் நமக்கு என்னென்ன 2லேருந்து அப்படியே அப் டு அண்ட் ஸோ ஆன் எண்ணற்ற நம்பர்கள்னு அர்த்தம். இப்போ 1லேருந்து போகிற எல்லா நம்பருமே ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, -1லேருந்து +1 வரைக்கும். அப்போ -1க்கு கீழேயும் கோடு கொடுத்துருக்காங்க, 1க்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் -1லேருந்து +1 வரையும் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -3க்கும் -1க்கும் இடைப்பட்ட நம்பர். -3 எடுக்கக்கூடாது, -1 எடுக்கக்கூடாது. ஏன்னா லெஸ் மட்டும் கொடுத்துருக்கனால -3 எடுக்கக்கூடாது. அப்போ எந்த நம்பர் வரும், -2 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன ப்ராக்கெட்டுக்குள்ள வேல்யூலாம் இருக்கோ அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வரிசையாக எழுதிக்கலாம். சின்னதாக நீங்கள் பென்சிலால் சைடில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1ஐ விட பெரிய நம்பர்லாம் என்னென்ன 2 3 4 5 அப்படியே அப் டு அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ரெண்டாவதாக -1 0 +1 இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, -2 மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன, f(3) ரொம்ப ஈஸியான சம் தான். 1 or 2 டைம்ஸ் வீடியோ பாருங்கள், புரியும். இல்லை நீங்கள் சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3ங்கிற வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டுலேயே இருக்குது. அந்த சமன்பாடு என்னன்னு பார்க்குறப்ப x+2, அந்த x+2 எடுத்து நம்ம எழுதிக்கணும். x+2 எடுத்து எழுதிட்டோமா, எழுதிட்டு எக்ஸுன்னு இருக்க இடத்த அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு ப்ளஸ் அந்த 2 அப்படியே போட்டுருங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நமக்கு ப்ராக்கெட்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து பிரதிக்கிட்டணும். இப்போ 3 + 2 என்னது 5. இப்போ f(3)ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 5. ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சம் எடுத்து பார்க்குறப்ப f(0)ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ f(0) நமக்கு 0 எங்கே இருக்குதுன்னு பார்க்குறப்ப நமக்கு எங்கே இருக்குது, செகண்டில் இருக்குது நமக்கு. அப்போ செகண்டுக்கு நேராக என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க, ஒன்லி 2, வெறும் 2ன்னு மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல்ட்டு போட்டு 2ன்னு போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, -1.5. என்ன நமக்கு -1.5ங்கிறது இந்த இதில் இல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த என்கோடில் போய் நம்ம பார்க்குறோம். -1.5 எந்த இடத்துல வரும், -1க்கும் -2க்கும் இடைப்பட்ட இடத்துல தான் வரும். அப்போ அந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த தேர்ட் ரோவில் தான் இருக்கும். -1க்கும் -3க்கும் இடையில தான் அந்த நம்பர் வரப்போகுது. அப்போ -1க்கும் -2க்கும் இடையில தான் அந்த -1.5 வரும். அப்போ x-1 தான் அந்த சமன்பாடு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் அப்படியே பிளாங்காக விட்டுட்டு -1 போடுவோம். எக்ஸ் இருக்க இடத்துல ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள என்ன வேல்யூவோ அதை எடுத்து அப்படியே பிரதிட்டுருவோம். பிரதிக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே குறியில் இருக்குது, மைனஸ்னு. அந்த மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் அதை நம்ம கூட்டல் தான் பண்ணணும். கூட்டுறப்ப 2.5ன்னு கிடைக்கிது. கூட்டி மைனஸ் குறி போட்டணும். இப்போ ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, f(2) + f(-2)ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு வேல்யூவை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் நம்ம கூட்ட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு f(2) கண்டுபிடிக்கலாம். f(2) இப்போ 2 எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப எந்த இடத்துல இருக்குது, 2 வேறு -2 வேறு. ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அப்போ x+2. அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் இருக்க இடத்த பிளாங்காக வச்சுக்கிட்டு +2 போட்டுருவோமா. அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அதை போய் 2வை பிரதிடுறப்ப நமக்கு அங்கே 4ன்னு முடிஞ்சிடும். -2 கண்டுபிடிக்கிறோம். -2க்கு எங்கே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா தேர்டில். அப்போ x-1 x-1 எடுத்து எழுதிட்டு எக்ஸ் இருக்க இடத்த அப்படியே நம்ம விட்டுருவோம். -1 எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிடணும், -2. இப்போ ரெண்டுமே ஒரே குறியாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்ன்னு போட்டுட்டு ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3 -3. இப்போ கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூவையும் நம்மளை கூட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம f(2) என்ன கண்டுபிடிச்சோம், f(-2) என்ன கண்டுபிடிச்சோன்னு எழுதிட்டோம். அது ரெண்டையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ கூட்டணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேள்வியை மொத்தமாக எடுத்து எழுதிக்கலாம்.
எழுதிட்டு ஃபஸ்ட்டு 4 ப்ளஸ் அந்த குறி அப்படியே போட்டுருங்க. f(-2)க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3. அடுத்த ஸ்டெப்பில் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும்? மைனஸ்ன்னு வரும். அந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. 4ல் 3 போனால் 1. இதோட இந்த சம் ஓவர். கொஷின் உள்ளதை கரெக்டாக எழுதி 1ன்னு போட்டு பாக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.